ஒரு சகோதரி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வந்து பொருட்களை வாங்கலாமா, தவணை முறையில் பொருட்கள் வாங்குறது வந்து மார்க்கத்தில் கூடுமா கூடாதான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருட்கள் வாங்குறத பொறுத்த மட்டும், அதாவது தவணை முறையில் பொருட்கள் வாங்குறேன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு ஃபோன், இப்போ இந்த மொபைல் ஃபோன் இருக்குன்னு வைங்களே, இந்த மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்குறதாக இருந்தேன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு 5 லட்சம் கேஷ் கொடுத்து மொபைல் ஃபோனை வாங்க வேண்டி இருக்கும். இது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தவணை முறையில் மாதம் மாதம் நீங்கள் ஒரு தொகை கட்டுங்க, ஒரு 2 வருஷத்துக்கு மாதம் மாதம் ஒரு தொகை கட்டி நீங்கள் இந்த பொருளை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நிறைய பகுதிகளில் வந்து சலுகை விலை என்று சொல்லியோ அல்லது ஒஃபர் என்று சொல்லியோ ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லது மாதம் மாதம் நீங்கள் இந்த பொருளை இந்த அடிப்படையில் வாங்கி கொள்ளலாம்னு சொல்லி நிறைய கம்பெனிகளாக இருக்கட்டும் அல்லது கடைகளாக இருக்கட்டும் அல்லது ஆன்லைன் ஸ்டோராக இருக்கட்டும், இதில் வந்து நிறைய இந்த மாதிரி மெத்தடில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பொருட்களை விற்கிறாங்க. இது வந்து மார்க் அடிப்படையில் கூடுமான்னு சொல்லி பார்த்தா, இது மார்க்கத்துக்கு மாற்றமான அடிப்படையிலையும் விற்பனை செய்யப்படுகிறது. மார்க்கத்துக்கு உட்பட்டும் என்ன செய்கிறாங்க, தவணை முறையில் பொருட்களை விற்கிறாங்க. எது மார்க்க வரம்புக்கு உட்பட்டது, எது மார்க்கத்துக்கு எதிரானதுன்ற வந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மார்க்கத்துக்கு உட்பட்டது எதுன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, இதுக்கு வந்து 5 லட்சம் நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்குறதா இருந்தான்னு சொன்னால் 5 லட்சம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தவணை முறையில் கட்டுங்க, இதை வந்து நீங்கள் மாதம் மாதம் கட்டுங்க, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் மேனி நீங்கள் 5 மாதங்களில் இந்த 5 லட்சத்தை கட்டி முடிச்சுட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனை சொந்தமாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் மார்க் அடிப்படையில் எந்தவித தவறும் கிடையாது. ஒரு மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கினா 5 லட்சம், அவங்க உங்களுக்கு ஒரு சலுகை முறையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மாதம் மாதம் 1 லட்சம் கட்டுங்க, மொத்தமாக 5 மாதம் மாதம் 1 லட்சம் மேனி 5 மாதம் கட்டினேன்னு சொன்னாலும் 5 லட்சம் தான் வரும். இப்படி எங்களுக்கு ஒரு லேஸுக்காக வேண்டி மொத்தமாக 5 லட்சம் கொடுக்க சிரமம்ன்றதுனால இப்படி ஒரு மெத்தட் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது மார்க் அடிப்படையில் தவறு கிடையாது. இந்த கன்செப்டில் எந்த பொருளை வாங்கினாலும், கிச்சனரிஸ் ஐட்டம் இருக்குது, அதனுடைய பொறுமதி உதாரணமாக 10,000, அவங்க நீங்கள் மொத்தமாக 10,000 கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் 10 மாதத்துக்கு 1000 ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது தவறு கிடையாது. தாராளமாக இந்த மெத்தடில் என்ன செய்யலாம், பொருட்களை வாங்கலாம். இது வந்து மார்க்கத்துக்கு உட்பட்ட முறை. மார்க்கத்துக்கு மாற்றமான முறை என்னன்னு சொன்னால், ஒரு பொருளினுடைய விலை இவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கும்போது, உதாரணமாக ஒரு பொருளோட விலை வந்து 10,000, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 10,000 கொடுத்து வாங்குற சிரமமா, இன்ஸ்டால்மெண்ட் முறையில் நீங்கள் மாதம் மாதம் என்ன செய்யுங்க, இதை வந்து நீங்கள் ஒரு தொகை கட்டி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பொறுமதியான பொருளுக்கு மாதம் 1000 ரூபா மேனி 12 மாதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு. அப்போ பொருளினுடைய பொறுமதி நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்குறதாக இருந்தேன்னு சொன்னால் 10,000 ரூபா, இதே நீங்கள் தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வாங்குறதுனால 10 மாதம் 1000 ரூபா படி கட்டினா பிரச்சனை இல்லை, 12 மாதம் அந்த 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்ட சொல்கிறாங்க. அந்த 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டக்கூடிய 2,000 இருக்குதே, இதுதான் வந்து வட்டி. ஏன் வட்டின்னு சொன்னால், வட்டின்ற கன்செப்ட் கூடுதலாக எதில் வரும்னு சொன்னால், இந்த கடன்ன்ற கன்செப்டில் தான் கடனை அடிப்படையாக வைத்து தான் அதிகமான வட்டி வந்து தொடர்புடையதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தேன்னா உங்களுக்கு 10,000க்கு வாங்கியிருக்கலாம். நீங்கள் கேஷ் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டியூ டைம் நீங்கள் ஒரு பீரியட் எடுக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அமௌண்ட்டை கூட்டுறாங்க. கேஷ் கொடுத்தா 10,000, மாதம் மாதம் கட்டினா 12,000. அந்த 2,000 அதிகப்படியாக எடுக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 மாதம் 1 வருஷம் டைம் எடுத்ததுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இந்த 2,000 அதிகமாக எடுப்பாங்க. அப்போ இது தெளிவான வட்டி. இஸ்லாம் வந்து வட்டியை வன்மையாக கண்டிக்குது. அது வந்து நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாரதூரமான பாவமாக இஸ்லாம் சொல்றதுனால இந்த கன்செப்டுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. இன்றைக்கு நிறைய கம்பெனிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய இன்றைக்கு விளம்பரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து வாங்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த பொருளை வந்து பே பண்ணலாம்னு சொல்லித்தான் என்ன செய்கிறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ வாங்கக்கூடிய மக்களும் என்ன பார்க்குறாங்கண்டா, நம்ம மொத்தமாக கொடுக்க தேவையில்லே, மாதம் மாதம் தானே கட்டுறோம், சின்ன தொகை தானே கட்டுறோம். இப்போ கேஷ் கொடுத்து வாங்கணும்னா உதாரணமாக 10,000 கொடுத்து வாங்க வேண்டியதை ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னு வரும்போது நமக்கு அது சிரமம் இல்லை தானே. ஒரு 15 மாதம் கட்டினா என்ன, 12 மாதம் கட்டினா என்ன, ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா கட்டினாலும் அது நமக்கு கஷ்டம் இல்லை, ஏன்னா நம்ம மாதம் மாதம் கட்டுறதுனால என்ற அடிப்படையில் ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இன்ஸ்டால்மெண்ட் முறைக்கு போகிறாங்க. இந்த நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து
மார்க்கத்துக்கு மாற்றமானது தெளிவான வட்டி. எனவே இந்த முறையில் இன்ஸ்டால்மெண்ட் முறையில் என்ன செய்யக்கூடாது, பொருட்களை வாங்கக்கூடாது. ரேராக விதிவிலக்காக சிலர் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இன்ஸ்டால்மெண்ட் முறையில் இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட முறையில் கொடுக்குறாங்க. அதை ஒரு சேவிஸ் மாதிரி கூட சொல்லலாம். உங்களுக்கு கேஷ் கொடுத்து வாங்க இயலாதா, 10,000 ரூபா பொறுமதியான பொருளா, நீங்கள் 10 மாதத்துக்கு 1000 ரூபா கட்டுங்க, 1000 ரூபா கட்டி அந்த 10,000 செட்டில் பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய முறை ஆக குறைவாக, ஆக விதிவிலக்காக விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒருத்தர் 2 பேர் தான் இந்த மாதிரி செய்வாங்களே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அடிப்படையில் வட்டின்ற அந்த கன்செப்ட் என்ன செய்வாங்க, உள்ளுக்கு புகுத்தி நீங்கள் கேஷ் கொடுத்தா என்ன விலை வருமோ அதை விட அதிகமாக கட்ட வேண்டி வரும். அப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், ஒரு பொருளை கேஷ் கொடுத்து வாங்கினா, ரொக்கமாக நீங்கள் காசை கொடுத்து வாங்கினா என்ன விலை வருமோ அதை விட அதிகமான விலை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த டைம் எடுத்து கட்டும்போது வருதுன்னு சொன்னால் இது வட்டி. எனவே இந்த இன்ஸ்டால்மெண்ட் வியாபார முறையில் இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு எது வட்டி எது வட்டி இல்லைன்றதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வியாபார விஷயங்களில் ஈடுபடுமாறு என்ன செய்கிறோம், நம்ம சொல்லிக்கொள்கிறோம். அப்போ இன்ஸ்டால்மெண்ட் வியாபார முறை சம்பந்தமான கேள்விக்குரிய பதிலாக இதை நம்ம சொல்லிக்கொள்கிறோம்.